ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்ஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் குழம்பு. இது ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணுறது சொல்லி பார்ப்போம். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பார்த்தா அடிக்கடி செய்வீங்க. வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் கொஞ்சம் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், இது நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் பச்சை வாசனை எல்லாம் போக்கும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பச்சை வாசனை போயாச்சு. இப்போ நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே நான் புளியை ஊற வச்சுருக்கேன், அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா வேகணும். அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சுகர் சேர்க்குறோம்னா புளி தண்ணி சேர்த்துருக்கோம். அதுக்காக கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண கொஞ்சமாக சுகர் சேர்த்தோம்னா கரெக்டாகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.